guys, நான் சுரேந்திரன் நம்ம சேனலுக்கு வரீங்க. சோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா vlogs, moto vlogs இந்த மாதிரி travel கண்டென்ட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க வந்து மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் 1 ஓட கண்டினியூட்டிங்க. சோ பார்ட் 1ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பெருஞ்சோலையில இருந்து பாத்தீங்கன்னா குன்னூர் போயிருப்போம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்துட்டு குன்னூர்ல இருந்து அப்படியே எல்லா எஸ்டேட்டும் பாத்தீங்கன்னா அப்படி கவர் பண்ண போறோம். சோ வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. சோ அதனால சில பல இடத்துல பாத்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம கேமரால பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல். சோ அதனால தான். அதே மாதிரி நம்ம எஸ்டேட் பார்த்து முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக கிளம்பி இருப்போம். சோ அந்த என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த எஸ்டேட்லேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்கிறதுனால நான் வீடியோவே எடுக்கல. ஸோ அந்த குன்னூரில் போய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு, செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எஸ்டேட்டில் இருக்க ஒவ்வொரு பிளேஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எஸ்டேட்லேருந்து ஒரு டீ தூள் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு நான் சச் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஸோ டீ தூள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த வாங்கினதெல்லாம் நான் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்க. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி நான் சாயங்காலம் வந்துருங்க. சரிங்களா? ஸோ என்னால் டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு இன்னும் மாதம் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க. எங்கள் அம்மாட்ட கொண்டே காட்டுறேன். எங்கள் அம்மா ஆச்சரியமாயிரும். பை பாய். குளிர் அடிக்குதா? வெயில் அடிக்கா? ஹாய் குட்டி பையா. டாடா. ஏங்க இங்கே இருக்கிறவங்களாம் ஜாலியாக பேசுகிறாங்க குட்டி பசங்களா. இதுக்கு முன்னாடி டிரைவர் என்ன ஒருத்தர் பஸ் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாருங்க. நாங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வழி விட்டார். ஆனால் தேங்க்ஸ்ண்ணே அப்படிங்கிற பம் அப்படின்னு ஆர்ன் அடிக்கிறாரு. கீழே போய் பார்க்கலாம். ஓகே போகலாம். இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பரவாயில்ல ஒர்த்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏங்க வேறு லெவலில் இருக்குங்க பிளேஸு. சீரியஸாக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்துங்க. ஆனால் சீரியஸாக ஏற்காடு போயிருந்தால் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். ஆமாம் தானே? ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. வண்டி நிறுத்தல. கீழே ஓட. ஸோ காய்ஸ், என் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தாங்க வந்தோம். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், வேற மாதிரி. ஸோ நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். மாப்பிள்ள இந்த ஊர் பேர் என்ன? நான்சிஸ் எஸ்டேட். ஸோ எஸ்டேட்டுங்க சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் தண்ணி போகிறத. மண் புழுப்பா. நல்லா போய் பாருங்க. ஸோ இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். ஓகே, வீடு பக்கத்து வீடு தான் நம்ம. ஓகேங்க. சரி நம்ம அப்படி கிளம்பலாம். ஒர்த் ஆஃப் வேல்யூ. ஏங்க இவ்வளோ நாள் நம்ம பையன் ஏமாற்றிட்டாங்க நம்மளை. இங்கே கூட்டிகிட்டு வராமல் பாட்டிலாம் கிடக்குது எங்கேயுமா. ஏங்க இங்கேயும் நம்ம ஆளுங்க பாட்டிலாம் போட்டு வச்சுருக்கீங்க சரக்கு அடிச்சுட்டு. ஹலோ, தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டெருமை நின்றுருக்குங்க. இதில் எப்படி ஜூம் பண்ணுறது? இதில் கோப்ரோவில் ஜூம் பண்ண முடியலைங்க. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு மொபைலில் ஜூம் பண்ணி காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குங்க பிளேஸு. இங்கே பாருங்களேன், ஹேர்பின் பென்ஸ் ஃபுல்லாக. ஏங்க ஏதோ நம்ம டிவியில் தாங்க இந்த மாதிரி நான் பிளேஸ் பார்த்துருக்கேன். இந்த சாங்லலாம் வரும்ல அந்த மாதிரி. அது அங்கேயே தான் நின்றுருக்குது அந்த காட்டெருமை. வீடியோ அப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டு நம்மளுக்கு மெமரிஸ்க்கு இதான் மாப்பிள்ள. வரலாம் மாப்பிள்ள. இதை தெரிஞ்சிருச்சே. நம்ம வந்து பார்த்தது அவங்க கீழே. இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லூர் மட்டம். இன்னும் கீழே 3 கிலோமீட்டர் போகணுமாமா. பட் அங்கே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க, வனவிலங்குகள் நடமாடும் இடம்னு சொல்லிட்டு. இந்த இடம் வேறு பார்க்குற கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. சிறுத்தைக்கு நடுவில் வந்துச்சா என்ன பண்ணுறது? நம்மளாலலாம் தாங்க முடியாதப்பா. சரி அப்படியே நம்ம போகலாம். இன்னும் அனல் அடிக்கிற மாதிரி இருக்குது. குளிர் அனலா?
ஏங்க வேற லெவலில் இருக்கு பிளேஸ். ஹீட்டாக இருந்தால் வச்சுக்க வேண்டியது, கூலிங்காக இருந்தால் ஆனால் இது பாருங்களேன். கை கை எங்கடா பஸ்ஸு? அங்கே வந்துட்டு இருக்கு மாப்பிள்ள. ஸோ பஸ்ஸு வருது, அது தெரியுதான்னு தெரில. இதில் தெரியும், ஏதோ குட்டியே தெரியுது. இந்த வண்டி நிற்கிதுல்ல ஸ்டாப்பில். ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. இங்கே போகிறப்ப நல்லா தெரியும். இப்போ வண்டி கீழே போகுதா? லென்ஸ் ப்ரொடக்டர் போட்டு மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள போடணும். என்னோட ஃபோனுக்கே போடலான்னு எங்கள் அக்கா சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றா கர்நாடகத்தில் இருந்து வேலையை காட்டிருச்சு. அட இதில் தான் பஸ் திரும்பிச்சா இப்போ? ஓ எவ்வளோ இடுக்கில் திருப்பிட்டு போகிறாங்க மாப்பிள்ள. அது பழகிருந்தா பழகிடும். ஆரனு வண்டி வரல, இது வரல. பஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா எஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டோம். ஜாலியாக இருந்துச்சுங்க. ஸோ வந்துட்டு சீரியஸாக சொல்ல போனால் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கும் நீங்கள் வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அநேகமாக இந்த வீடியோ பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அது சர்ப்ரைஸ். ஸோ வந்துட்டு நம்ம போயிட்டு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இவன் பாருங்க, ஹாய் சொல்லு. பாய். ஹாய் சொல்கிறேன்னா பாய்ங்கண்ணா. ஸோ ஓகேங்க. ஸோ வந்துட்டு நான் அப்படியே முன்னாடி போயிட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். ஃபுல்லு